9வது ஜோதிர்லிங்க ஸ்தலம் வைத்தியநாதர் ஜோதிர்லிங்கம். இந்த உலகில் உள்ள 12 ஜோதிர்லிங்கங்களில் 9வது ஜோதிர்லிங்கமாக போற்றப்படுவது வைத்தியநாதர் ஜோதிர்லிங்கம். இது இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள தேவகர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்த தலம் பைத்தியநாத் தாம் என்றும் அழைக்கப்படுகிறது. சிவபெருமான் இங்கு மகா வைத்தியராக அருள்பாலிக்கிறார். ஸ்தலபுராணம். புராணங்களின்படி லங்கையின் அரசனான ராவண சிவபெருமானின் பரம பக்தன். அவன் சிவபெருமானை லங்கைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆசையுடன் கடுமையான தவம் செய்தான். அவன் தனது தலையை ஒன்றன்பின் ஒன்றாக அர்ப்பணித்து தவம் செய்தான் என்று கூறப்படுகிறது. அவன் பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு தரிசனம் தந்து ஒரு ஜோதிர்லிங்கத்தை கொடுத்தார். ஆனால் ஒரு நிபந்தனை வைத்தார். இந்த லிங்கத்தை பூமியில் எங்கும் வைக்கக்கூடாது. வைத்துவிட்டால் அது அங்கேயே நிலைத்துவிடும். ராவணன் அதை எடுத்துச் செல்லும் போது தேவர்கள் பயந்து விஷ்ணுவிடம் உதவி கேட்டனர். அதன்படி தேவர்கள் ஒரு திட்டம் தீட்டினர். பயணத்தின் போது ராவணனுக்கு சிறுநீர் கழிக்க வேண்டிய அவசரம் ஏற்பட்டது. அப்போது ஒரு சிறுவன் தேவர்களின் மாயை அருகில் இருந்தான். ராவணன் அவனிடம் லிங்கத்தை சிறிது நேரம் பிடித்து கொள்ளச் சொன்னான். அந்த சிறுவன் சில நிமிடங்களில் லிங்கத்தை தரையில் வைத்துவிட்டான். ராவணன் திரும்பி வந்தபோது லிங்கத்தை தூக்க முயன்றாலும் அது அசையவில்லை. அதுவே இன்று வைத்தியநாதர் ஜோதிர்லிங்கமாக வழிபடப்படுகிறது. மேலும் ராவணன் தவத்தில் தன் உடலை காயப்படுத்தியபோது சிவபெருமான் மருத்துவராக வைத்தியராக அவனை குணப்படுத்தினார். அதனால் இந்த சிவன் வைத்தியநாதர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த தலத்தின் ஆன்மீக சிறப்பு. இந்த ஜோதிர்லிங்கம் மிகவும் சக்திவாய்ந்ததாக கருதப்படுகிறது. இங்கு சிவபெருமான் நோய்களை குணமாக்கும் மகா வைத்தியர், கர்ம பாவங்களை நீக்கும் ஜோதிர்லிங்க சக்தி, ஆயுள் மற்றும் ஆரோக்கியம் தரும் சிவதலம் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். தரிசன பலன்கள். இந்த வைத்தியநாதர் ஜோதிர்லிங்கத்தை தரிசித்தால் நீண்ட நாள் நோய்கள் குணமாகும், உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும், பாபங்கள் மற்றும் கர்ம தோஷங்கள் நீங்கும், மன அழுத்தம் பயம் குறையும், குடும்பத்தில் அமைதி செல்வ வளம் பெருகும், ஆயுள் ஆரோக்கியம் சந்தோஷம் கிடைக்கும். புராணங்களில் கூட வைத்தியநாதரை பக்தியுடன் வழிபட்டால் பெரிய நோய்களும் குணமாகும் என்று கூறப்படுகிறது. முக்கிய விழாக்கள். இந்த தலத்தில் மிகவும் பிரபலமான விழாக்கள்: மகா சிவராத்திரி, சாவன் மாத கான்வர் யாத்திரை, பிரதோஷம், சோமவார பூஜை. சாவன் மாதத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கங்கை நீரை எடுத்துக்கொண்டு வந்து வைத்தியநாதருக்கு அபிஷேகம் செய்கிறார்கள்.